கதை தலைப்பு பாலைவனத்தின் ஸ்வர்க்கம். முடிவில்லாத மஞ்சள் மணல் பரப்பில் சூரியன் தன் வெப்பத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. அந்த பாலைவனம் உயிரற்றது போல தோன்றினாலும் அதன் மையத்தில் மறைந்திருந்தது ஒரு அதிசயம். ஒரு நாள் அர்ஹான் எனும் இளம் அயனி தன் தாகத்தைக் குளிர்த்த ஒரு துளி நீருக்காக அந்த பாலைவனத்தை கடந்து சென்றான். 3 நாட்களாக தண்ணீரின்றி அவன் நடந்து கொண்டிருந்தான். வானம் சிவந்தது, காற்று தணிந்தது. ஆனால் திடீரென்று அவன் கண்முன் ஒரு மாயை போல் பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய ஓய்வுத்தலம் தோன்றியது. அவன் நம்பவில்லை. இது மாயைதானா என்று எண்ணி மெதுவாக நடந்தான். ஆனால் மாயை அல்ல, உண்மையில் அங்கு ஒரு பாலைவன ஸ்வர்க்கமிருந்தது. அங்கு நிழல் தரும் பேரீச்சை மரங்கள், மெல்ல ஓடும் நீர்வீழ்ச்சி, மனம் வீசும் மலர்கள், இனிமையான பறவைகளின் குரல், அனைத்தும் ஒரே நேரத்தில் உயிர்ப்புடன் இருந்தன. அவன் பாதங்கள் மென்மையான புல்வெளியில் மூழ்கின. சூரியன் கடும் வெப்பமல்ல, பொற்கதிர்களாய் அவனைத் தழுவியது. அந்த இடத்தில் வெள்ளையாடையுடன் ஒரு முதியவர் அவனை வரவேற்றார். அவர் கூறினார், இந்த ஸ்வர்க்கம் தன் உள்ளத்தின் நம்பிக்கையை இழக்காதவர்களுக்கு மட்டுமே தெரியும். பாலைவனம் எவ்வளவு வெறுமையாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை எப்போதும் பசுமையாகும். அர்ஹான் அதிசயத்துடன் கேட்டான், இது உலகத்தின் எந்த பகுதியில் உள்ளது? முதியவர் சிரித்து, இது வெளி உலகத்தில் இல்லை, உன் மனதில்தான் உள்ளது என்று சொன்னார். அந்த நேரம் காற்று சற்று வீசியது. ஸ்வர்க்கம் மெதுவாக மறைந்தது. ஆனால் அர்ஹான் மனதில் ஒரு புதிய பசுமை உருவானது. அவன் பாலைவனத்தை மீண்டும் கடந்து சென்றான். இப்போது தாகமின்றி, பயமின்றி. ஏனெனில் அவன் அறிந்துவிட்டான், பாலைவனத்திலும் ஸ்வர்க்கம் மலரும், மனம் நம்பிக்கை வைத்தால். இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.